உலவும் அழகுவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே தேங்க்ஸ். ஓகே மேடம். என் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி மிரட்டினது அப்புவான அவன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணிக்கதா உங்களை வச்சு இப்படி ஒரு ட்ராமா போட வேண்டியதாயிடுச்சு. எனிவே அவரை மிரட்டினது அப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அப்புக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. எஸ் மேடம். வண்டியில ஏறுங்க. ஓகே, கிளம்புங்க. எனது கட்சிக்காரரான பிரகாஷ் எந்த குற்றமும் செய்யாதவர். அவரை அவரது முதலாளி அருள் எந்த காரணமும் இல்லாமல் வேலையை விட்டு தூக்கியது சட்டப்படி குற்றமாகும். எப்படி தம்பி? ஐயோ, நானே பயந்துட்டேன். அவரே மாத்திரம் கண்டிப்பா பயந்து போய் பணத்தை செட்டில் பண்ணிடுவான். அப்போ அது அப்புறம் முதல்ல இந்த பாட்டில ஓபன் பண்ணுங்க.
ஏன் தம்பி வண்டி இங்கேயே நிப்பாட்டிட்டீங்க? உங்களை கூப்பிட்டுட்டு சைக்கிள்ல உள்ள போனா அவன் நம்ப மாட்டான். என்னடா லாயர் சைக்கிள்ல வராருன்னு, அதனால தான் இங்க நிப்பாட்டிட்டேன். நீ என்ன மாதிரி பிரில்லியண்டா தான் இருக்க. ஐ லைக் இட். வாங்க உள்ள போலாம். வாங்க. சுரோஜிதாசா, இதுதான் நான் வேலை பார்த்த மில்லு. உள்ள முதலாளி இருப்பான். அவனை ஒரு மிரட்டி செட்டில்மெண்ட் பணம் ஃபுல்லா வாங்கிட்டு வந்துரு. சரியா தம்பி? நான் மட்டும் உள்ள போனா நல்லா இருக்குமா? வாங்க தம்பி, 2 பேரும் உள்ள போலாம். நான் வந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. ரஜினிகாந்த் நான் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஏன் பயம்? வாங்க தம்பி வாங்க. பயமே அங்கதானே. ஏம்பா உமாலே ஒரு சொல்ல, நீ ஏன் போய் பாரு போ. உள்ள தள்ளுங்கண்ணே. போட்டுண்ணே வாங்கண்ணே. அண்ணா இங்கே மாதிரி அங்கே லெஃப்ட் போங்கண்ணே. மேலே இருப்பாருங்க, அது கிரீஸ் அடிங்க. கிரீஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்ன பிரகாஷ், இந்த பாரு, நான் உங்களோட எதுவும் பேச விரும்பல. எதுவும் வந்தா லாயர் பேசிப்பாரு. அப்படியா? ஐ ஆம் லாயர் ரஜினிகாந்த். ஓஹோ, உங்களுக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். நியாயமா? என் கட்சிக்காரனான பிரகாஷ் முன்னறிவிப்பு எதுவும் செய்யாம திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திருக்கீங்க. 3 வருஷமா அவன் உழைப்பையும் பயன்படுத்திட்டு நெருங்கையோட அவரை திருப்பி அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி தம்பி என்கிட்ட உதவி கேட்டு வந்தார். நாங்க கோர்ட்டுக்கு போனா இபிகோ 326 செக்ஷன் படி தீர்ப்பு எங்களுக்கு தான் சாதகமா வரும். அவரை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு நச்சையிடா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர வேண்டியிருக்கு. நான் தான் அவ்வளவு தூரம் போக வேண்டாம், முதலாளிய கோர்ட்டு கேஸினாலே விட வேண்டாம், முதலாளியை சந்திச்சு மத்தியஸ்தம் பேசி 2 பேருக்கு சாதகமா உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் மட்டும் நச்சையிடா இவருக்கு வாங்கி தரலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வசதி? இப்பவே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா? We will meet in the court. என்ன யோசிக்கிறீங்க? நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க 5 லட்சம் ரூபாய் இழக்க வேண்டி இருக்கும். அதை விட 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதானே புத்திசாலித்தனம். என்ன மிஸ்டர் அருள்? எல்லாம் சரிதாங்க, ஆனா உங்களை எங்கேயோ ஒரு தடவை பார்த்துருக்கனே. ஒரு லீடிங் லாயர் நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? ஹைகோர்ட்ல தான் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு முக்கியமான கேஸ் தான் நான் தான் ஆஜராகி வாதாடி இருக்கேன். இல்ல வேற எங்கேயோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், சரி உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு வாசனை வருது. பக்கத்துல வாங்க. வாங்க, ஊதுங்க. அந்த ஊர்ல காத்து. ஒரு வக்கீலோட இடது கண்ணத்துல அரைஞ்சது கோர்ட் அவமதிக்கிற குற்றம். இதுக்கு நஷ்டீடா நீங்க 50 லட்சம் ரூபாய் தரணும். அப்படியா? என் வலது கணத்துல அரைஞ்சதுக்கு நஷ்டீடா
50 லட்சம் ரூபாய் தரணும். பிரகாஷோடைய கேஸ் நான் தான் எடுத்து நடத்த போறேன். அதுக்கு 5 லட்சம். ஆக மொத்தம் 1 கோடி 5 லட்சம் ரூபாய் நீங்க தர வேண்டியிருக்கும். அவ்வளோதானா? டேய், உன்னை எனக்கு யாருன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீ சிவாஜிதாசன் மணிமரன் தானே? கண்டுபிடிச்சிட்டானே. சரி, இவங்கள அவன் யாரோ நாம யாரோ. தம்பி எங்க போறீங்க தம்பி? நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்துடுறேன். வாங்க தம்பி, ஒன்னா சேர்ந்தே போலாம். பாங்க தம்பி. நமக்கு அடி வாங்கி கொடுக்காம போக மாட்டோம் போலுங்க. டேய், ஊர் திருவிழா நாடகத்துலலாம் என் தலைவன் நடிகர் திலகத்தோட கேரக்டர்லாம் தேசம் கட்டி நடிக்கிறவன் தான்டா நீ. வாடா வா. டேய், ஒரு மேடையில என் தலைவனை கேவலப்படுத்துற மாதிரி நடிச்சதுக்கு தலைவனோட ரசிகர்கள்லாம் உன்னை கல்லல் அடிச்சாங்கல்ல, அதை நீ மறந்துருக்கலாம். ஆனா நான் மறக்கல. ஏன்னா அந்த கல்லை எரிஞ்சவங்கல்ல நானும் ஒருத்தன். கௌரவம் சிவாஜி கட்டப்புல வந்துட்டா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாம போயிருமா? எப்படி எப்படியா நஷ்டேடா 1 கோடியே 5 லட்சம் வேணுமா? இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். நஷ்டேடு இப்ப உனக்கு அவங்க தருவாங்க. சரக்கு போட்டனால தான் மாட்டிக்கிட்டோம் உங்களுக்கு. வர சொல்லுடா. உங்க கால வண்ணா விளையாடு சார். டேய், உன்னை வெறும் குடியாரன் தாண்டா நினைச்சேன். நீ ஒரு முட்டாளும் கூடங்கிறத இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறது ஒரு பொழப்பாடா. இனிமேலாவது குடிக்காம உழைச்சு சம்பாதிக்கிற வழியப்பாரு. டேய், இது போல ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா இங்கிருந்து போயிரு. போடா போடா. என்ன பாக்குற? ஆளை கூட்டிட்டு வர்றான் பாரு. என்னடி பார்த்துட்டே இருக்கோம், ஆட்டோவே காணோம். யாரும் பந்த் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? தெரியலையே. சரி, இப்போ என்னடி பண்றது? நடந்து போவோமா? வீட்டுக்கா? காலேஜுக்கு. காலேஜ் என்ன பக்கமாவா இருக்கு? என்னால முடியாதுமா. 1 ஹவரா நிக்கிறோம், ஒரு ஆட்டோவும் கூட காணுமே. அருணம்மா, ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா? அடா, அதுதான் நீங்களே பாக்குறீங்களேம்மா. உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேம்மா. என்ன ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை அளிச்சிங்கல்ல, அங்கேருந்து குணமாய் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னால வீட்டில் சும்மா இருக்க முடியலம்மா. நான் வேலைக்கு போறேன்னு சொன்ன உடனே என் பொண்டாட்டி பயந்து எங்க நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருவணும்னு ரொம்ப பயப்படுறாம்மா. நான் சாமியா நினைக்கிற உங்க மேல சத்தியம்னு சொன்னம்மா. உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன அவ வேலைக்கே அனுப்புனாம்மா. முதல்ல வேலை செஞ்ச இடத்துல போய் நான் முதலாளியை பார்த்தேன். இதோ பாக்குறீங்களே, இந்த வண்டியை தாம்மா அவர் எனக்கு கடனா கொடுத்தாருமா. இப்ப நான் அவர் கடைக்கு தான் தினமும் லோடு அடிக்கிறேன். எனக்கு நல்ல வருமானம் வருது. வண்டி கடன் அடிக்கிறேன், வீட்டுக்கும் பணம் கொடுக்குறேன். என் சக்திக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் எல்லாருக்கும் செய்யறேன். கெட்ட பழக்கத்தை விட்டதுனால கையில நிறைய பணம் நிக்குதுமா. ஒரு மனுஷங்கிட்ட பணம் இருந்தாலே ஒரு தெம்பும் தைரியமும் வந்துருதுல்ல. எனக்கு இன்னொரு ஜென்மம் கிடைச்ச மாதிரி இருக்குமா. எல்லாமே உங்களால தான்மா. எவனாவது எனக்கு குடிக்கிறதுக்கு பீடி சரக்கு வாங்கி தர மாட்டானான்னு ரோட்ல பிச்சைக்கார மாதிரி சுத்திந்தவம்மா நானு. ஆனா இப்போ நானே என் சொந்த உழைப்புல சந்தோஷமா மான மரியாதையோட வாழ்ந்து நிக்கிறேம்மா. அண்ணா, நீங்க இந்த அளவுக்கு பேசுறத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என் மேல சத்தியம் பண்ணிருக்கதா சொல்லிருக்கீங்க. அதனால இந்த சத்தியத்தை உங்க உயிருள்ள வரைக்கும் காப்பாத்து. சரிம்மா, சத்தியத்தை மீறணும்னு நினைச்சாலே என் உசுரை விட்டுருவோம்மா நானு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரிண்ணே. சரிம்மா. ஆமா, இங்கேயாம்மா நிக்கிறீங்க? இல்லண்ணா, காலேஜுக்கு போகணும். ஆட்டோவும் பார்த்துட்டு இருக்கோம், காணும். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏதாவது பந்தாண்ணா? இல்லையேம்மா, பந்த் எதுவும் இல்லையே. உங்களுக்கு சங்கடமா இல்லைன்னா நம்ம வண்டியில உட்காருங்க. உங்க எல்லாரையும் நான் நொடியில கொண்டு போய் விட்டுறேன்.
இல்லண்ணா இந்த வண்டியில. அட என்னம்மா நீங்க ஊரை சுத்தி பார்க்க எல்லாரும் ஜாலியா ரிச்சால கிளம்பி போறாங்க, நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? வாங்கம்மா உட்காருங்க. இல்ல நீங்க கஷ்டப்பட்டு மிதிக்கணுமேனுதான். அட இதுல என்னம்மா எனக்கு கஷ்டம் இருக்குது? உட்காருங்கம்மா உட்காருங்க. இந்த வண்டியில போலாமாடி? போலான்றியா? ஜாலியா இருக்கும்டி. காலேஜுக்கு இந்த வண்டியில போனா சூப்பரா இருக்கும். சரி போலாம். உட்காருங்க. நீங்க இப்படி உட்காருங்கம்மா. நீ இப்படி உட்காருமா. உட்காருங்க. என்னம்மா ஏறிட்டியா? போலாமா? போலாண்ணா. போலாமாம்மா? போலாம். சொல்லுங்க டாட். அருணா, வாட் த ஹெல் இஸ் திஸ்? கொஞ்சம் முன்னாடி நிமிர்ந்து பார். டாட் சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? இந்த மாதிரி கேவலமான வண்டியில எல்லாம் போயிட்டு இருக்க? பத்திரிக்கைக்காரங்க போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டாங்கன்னா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? டாட் உங்க பிரஸ்டீஜ்க்கும் நான் இந்த வண்டியில போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல டாட். Get down from this hill. ஓகே டாட். அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். எங்க எல்லாரையும் நீங்க காலேஜ்ல டிராப் பண்ணிடுறீங்களா? இவ்வளோ லேக்ஸ் கொடுத்து கார் வாங்கி அதுல ஏறுறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. உன் தலையில மட்டும்தான் எழுதி வச்சிருக்கு. Come on, get down. Get in this car. Sorry dad. வண்டி ஃபாஸ்ட் ஆடுங்க. ஓகே சார். வாங்கடி. எதுக்கு இவ புதுசா ரெஸ்டாரண்ட் வழியா போறா? ஏய், இங்க ஏன்டி நிறுத்துன? இந்த ரெஸ்டாரண்ட் குள்ள போய் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைடி. எனக்கும் தான் ஆசை. ஆனா பணம் நிறைய செலவாகுமே. ஐயோ இங்கயா 2 காஃபி குடிக்கவே வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்க சொல்வாங்களே. நம்ம எல்லார்கிட்டயும் எவ்வளவு பணம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அதுல சாப்பிடலாம். அப்படிங்கறியா? உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட 100 ரூபீஸ் இருக்கு. உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? எடு. இந்தா. உன்கிட்ட? இந்தாடி. 250 தான் வந்திருக்கு. போதுமா? போதும்டி. நான் உள்ள போய் நம்ம பட்ஜெட்க்கு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இல்லனா வெளியே வந்துடுறேன். இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க. ஏய் கவிதா, நீ பாட்டு உள்ள போய் நீ மட்டும் சாப்பிட்டு வந்துடாதடி. ஹை, சூப்பர் ஐடியாவா இருக்கே. நான் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏண்டி உனக்கு இது தேவையா? அவ செஞ்சாலும் செய்வாடி. உன் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டே. அவ மட்டும் அப்படி செய்யட்டும். அவளை எங்கே விட்டுட்டு போயிடுவோம். எஸ் மேடம். மேடம் சொல்லுங்க. Where is the menu card? இதோ இங்க இருக்கு மேம்.
ஓ ஓ மெனு கார்டு தேங்க்யூ. ஓகே யுவர் ஆர்டர் மேம். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்றேன். ஓகே மேம். என்னடி அவ உள்ள போனவள ஆளே காணோம். அவ சொன்ன மாதிரி ஒருவேளை சாப்பிட உட்காந்துட்டாலோ? இருந்தாலும் இருக்குண்டி. ஏய் கவிதா அட்டெண்ட் பண்ணு. ஏய் என்னாச்சு கவிதா? எல்லா வெஹிக்கல்ஸையும் உள்ள பார்க் பண்ணிட்டு வாங்கடி. சரிடி. ஏய் எல்லாரையும் உள்ள வர சொல்றாடி. வாங்க உட்காரு உட்காரு. கவிதா என்னடி சாப்பிடலாம்? என்ன சாப்பிடலாம்னு கேட்க கூடாதுமா. கோல்ட் காஃபி மட்டும் தான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கு. கோல்ட் காஃபியா? வீட்ல காஃபி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிச்சா கோல்ட் காஃபி கிடைக்க போகுது. அதை ஏண்டி இங்க வந்து குடிக்கணும்? ஏய் இந்த ஃப்ளேவர் வீட்ல போட்டா கூட வராதுடி. இங்க ஒரு தடவை குடிச்சு பாரு. வேற மேம் கோல்ட் காஃபி. 4 மேடம்? நோ 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 3/4. ஓகே. ஏண்டி ஆளுக்கு ஒரு காஃபி கூட வராதா? வரும். காஃபி குடிச்சிட்டு டேபிள் துடைக்க வேண்டியது வரும். பரவாயில்லையா? அப்படி இங்க சாப்பிட்டே ஆகணுமாடி? ஆசைப்பட்டுட்டோம். இந்த ஒரு தடவை தானே. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் நம்ம வரப்போறது இல்லையே. நல்ல பாலிசிடி. ஆசைப்படுறதெல்லாம் அடைய முடியாது கவிதா. வாங்கடா. To my status, I am not come like this restaurant. I am only prepare star hotel. ஏய் என்னடி ஆச்சு இவளுக்கு திடீர்னு? ஏய் அங்க பாருடி. தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.